வணக்கம் நண்பர்களே. அடுத்த சட்ட போராட்டத்திற்கு தயாராகிறாரா எடப்பாடி பழனிசாமி? தொடர்ந்து சிக்கல் மேல் சிக்கல் எடப்பாடிக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பன்னீர்செல்வத்துக்கு தொண்டர்களின் ஆதரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடிகிறது. அதிமுக வட்டாரங்களில் அதைத்தான் பேசுகிறாங்க. பன்னீர்செல்வத்தை எப்படியாவது அதிமுக கட்சிக்குள்ளே இணைத்திடணும், அப்போ தான் நம்ம ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம கணிசமான ஓட்டை பெற்று நம்ம ஆட்சியில் அமர முடியும். அப்படிங்கிறதுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகிகளே அதை விரும்புகிறாங்க. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் விரும்புறதில்ல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்கை அனைத்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமியின் இந்த வியூகங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இருக்குதுன்னு பார்த்தா, ஆனால் இப்போ அது வேறு மாதிரியான பிரச்சனையை உருவெடுத்திருக்கு. போன மாதம், அதாவது ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மேல்மட்ட பொறுப்பாளர்களினுடைய கூட்டத்தை, ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏன் இத்தனை இடங்களில் தோல்வி அடைந்தது, பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறோம், ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு கட்ட ஆலோசனைகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது. கிட்டத்தட்ட இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 2 கட்டங்களாக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு தொடர்ந்து 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தலான்னு திட்டமிட்டிருந்தார். உடனடியாக அதிரடியாக அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை தள்ளி போடப்பட்டு நிறுத்தப்பட்டு, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு, அதிரடியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டம் ஏற்கனவே நடத்தப்பட வேண்டியது, அதனால் வருகிற 16ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அனைவருக்கும் இது அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு அதிரடியான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளை இழந்ததற்கு அதிமுக நம்ம என்ன தவறு செய்தோம், எந்த இடத்துல கோட்டை விட்டோம் அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைகளை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல சலசலப்புகளும் ஏற்பட்டது. அதிமுகவில் ஏற்கனவே இருந்த, அதாவது அதிமுக பொதுக்குழுவால் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை நீக்கின மாதிரி மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சாரார் விரும்புகிறாங்க. மூத்த தலைவர்களும் மூத்த அமைச்சர்களும் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட விரும்புகிறாங்க. ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி நோ, அவங்க கட்சியில் வரக்கூடாது, அவர்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிறாரு. காரணம் என்னென்னா, அதிமுகவில் பொதுச் செயலாளர் இருக்கிற போது அவர் ஒரு பதவியை அடைந்த பிறகு, பொதுச் செயலாளருங்கிறது ஒரு கட்சியில் உச்சபட்ச பதவியினுடைய அதிகாரம். அந்த பதவிக்கு வந்த பிறகு அங்கிருந்து கீழே வருவதுங்கிறது யாருமே எந்த துறையிலுமே விரும்ப மாட்டாங்க. குறிப்பாக அரசியலில் மேலே நோக்கி வளர்ந்து கொண்டே போகணும், அடுத்தடுத்த பதவிக்கு போகணும். ஒரு கட்சியினுடைய உச்சபட்ச பதவிங்கிறது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி, அதுவும் அதிமுகவில். ஸோ அப்படி இருக்கிற போது அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த இடத்த வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார். அந்த இடத்திற்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சாதுரியங்களை செயல்பட்டிருப்பார், எத்தனை விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார், எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார். பல மாவட்ட செயலாளர்களாகட்டும், பல எம்எல்ஏக்களாகட்டும், மூத்த தலைவர்களாகட்டும், முன்னோடிகளாகட்டும், எல்லோரையும் அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து, அவர்களுக்கு பணத்தை வாரி இறைத்து, அவர்களுடைய நற்பண்புகளையும் நல்ல குணங்களையும் சம்பாதித்து அவருடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சாதாரணமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கிற போது அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு ஒரு பங்கம் விளைவிக்குதோ, இல்லை ஒரு பிரச்சனை நேரிடுதோ அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்காக சட்ட போராட்டத்தை கூட கையில் எடுப்பார் அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமியின் அடுத்தடுத்த வியூகங்கள் பல சிக்கல்கள், அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல்களில் போட்டிட்டு இருந்தாலும் அத்தனை தேர்தல்களிலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பின்னடைவு, தோல்வி. ஆனால் அத்தனை தோல்விக்கும் எப்படி வெற்றி பெற்றால் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குமோ, எப்படி வெற்றி பெற்றால் ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ, அதுபோல் தோல்வி அடைந்தால் கூட அந்த தோல்வியினுடைய சாயலோ தோல்வியினுடைய சோகமோ எடப்பாடி பழனிசாமி அதை வெளியே காட்டுறதே கிடையாது. வெற்றி பெற்ற மனநிலையில் இருக்கிற மாதிரியே தோல்வி அடைந்த பிறகும் அதே நிலையில் தான் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. எனக்கு பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதுதான் என்னுடைய டார்கெட்டு.
கட்சி வந்து பலப்படுத்தணும், இவங்களை சேர்க்கணும், ஒன்றிணையணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய பெரிய வேலையே கிடையாது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான். எனக்கு பின்னாடி நான் சொல்வதை, கட்சி நிர்வாகம் சொல்வதை என் தலைமையை ஏற்று வருகிறவர்கள் வந்தால் அதற்கு உண்டான வழிவகைகளை நான் செய்ய தயார். மற்றபடி எனக்கு ஆலோசனை கொடுக்குறதோ என்னுடைய பதவிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருந்தால் அவர்களை ஒருபோதும் கட்சியில் சேர்க்க மாட்டேங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிறார். ஒரு பக்கம் தென் மாவட்டங்களில் ஓட்டு சதவீதம் அதிமுக கட்சிக்கு குறைந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களினுடைய ஓட்டு, அதாவது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க பல தொகுதிகளில் பெண்கள், அதாவது மகளிருடைய அவருடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கு விடலை. எம்ஜிஆர் இருந்த காலத்தில், புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்த காலத்தில், அவர்களோட இருந்த ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எல்லோருமே வேறு எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு போய் இரட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய முகத்தை பார்த்து, அந்த இரட்டை இலை சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மகளினுடைய ஓட்டு அதிமுகவுக்கு விழாமல் போனதற்கு யார் காரணம்? அதிமுகவை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் இவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைத்து நம்ம ஒருங்கிணைந்த அதிமுகவை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் நடக்கும். ஆனால் அது வந்து ஒருபோதும் அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா அவருடைய பதவிக்கு பங்கம் விளைவித்து விடுவார்கள் என்கிற ஒரு அச்சத்தில் யாருமே வந்து, அதாவது பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், மீண்டும் அவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதே வந்து ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவை எல்லா தலைவர்களும், அனைத்து தலைவர்களும் ஒன்றிணையக்கூடிய அந்த சூழலைத்தான் ஒவ்வொரு கணமும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் என் தியாகத்தை எல்லாம், என்னுடைய உழைப்பெல்லாம் செலுத்தி தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். சசிகலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் போகணும். சில மாதங்களுக்கு முன்பு கூட சில மாவட்டங்களில் போயிட்டு மக்களை சந்திக்கிற ஒரு வேலையில் சசிகலா அவர்கள் ஈடுபட்டாங்க. எப்படியாவது அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிறதுல அவங்களும் முனைப்பு காட்டுறாங்க. நீங்கள் எவ்வளோ பேர் எங்கே போய் குட்டி காரணம் அடித்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும், அது ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், மக்களை போய் சந்தித்தாலும் சரி, யாரை சந்தித்தாலும் அவர்களை வந்து நான் கட்சிக்குள்ளே இணைக்க மாட்டேங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் இதே வந்து ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ அப்படி கிடையாது. நாங்கள் வந்து இணைத்து காட்டுறோம், ஒருங்கிணைத்து காட்டுறோம் அப்படிங்கிறதுல தீவிரம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஒரு பக்கம் தொண்டர்களுடைய ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தென் மாவட்டங்களில் பல ஓட்டு பிரிவுகள் வந்து அங்கே சிதந்து கிடைக்கிறது. அதாவது அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டெல்லாம் திமுகவுக்கு விழுவதும், மற்ற கட்சிகளுக்கு சிதறி போவதும் அதிமுகனுடைய தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோக நிலையாக தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா முன்னாடி இருந்த தலைவர்கள் இருக்கின்ற போது இந்த மாதிரியான ஓட்டு சிதறல் வந்து அதிமுகனுடைய ஓட்டுனா அது அதிமுகவுக்கு தான் விடும். மற்ற எந்த கட்சிக்கும், மாற்று கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது இன்று ஒரு கசப்புத்தன்மை, அதிமுக மேலே கசப்புத்தன்மை கிடையாது. அதை கட்சியை வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கலாம், இல்லை ஓ பன்னீர்செல்வம் மீது இருக்கலாம், இல்லை சசிகலா மீது இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியில் அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியில் வாக்காளர்கள், அதாவது அதிமுகனுடைய உண்மை விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள் வந்து ஒரு கசப்புத்தன்மையோட வேணப்ப நான் இந்த முறை நான் மாற்றி ஓட்டு போடுறோம்பா அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது யார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிளவு? அதாவது இரட்டை தலைமைங்கிறது நம்ம கட்சிக்கு தேவையில்லை, ஒற்றை தலைமை தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதில் தெளிவாக இருக்கிறார். இரட்டை தலைமைக்கெல்லாம் இடம் இல்லைங்க, ஒற்றை தலைமை தான், எனக்கு பின்னாடி வாங்க, நான் செயல்படுத்துகிறேன். அதே போல் எல்லா தலைவர்களுக்கும், மூத்த தலைவர்களாகட்டும், எம்எல்ஏக்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், மாவட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வாரி வழங்கி அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள், தன் கைக்குள் அடக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொன்னால் சரிண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்களேண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடறேண்ணே அப்படிங்கிற அளவில் எல்லாரையும் கட்டுக்கோப்போடு வச்சு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவையான உதவிகளையும், பண உதவியாகட்டும், மற்ற உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொன்னால் செய்கிற அளவில் இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு குறைகிறது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது. ஆனால் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கொஞ்சம் பேருடைய ஆதரவு வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அந்தளவுக்கு பெருசாக செலவு பண்ண மாட்டாருங்க.
கட்சி ரீதியாகவும் சரி, அவருடைய சொந்த விருப்பங்களுக்கும் எந்த விதமான அவர் வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டாருங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு அந்த அதிமுக கட்சியில் இருந்தாலும் இது வந்து சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம், கட்சியை வந்து எப்படி ஒருங்கிணைக்கலாம், எல்லா தலைவர்களும் எப்படி நம்ம வந்து ஒன்றிணைந்து அதிமுகவை கட்டமைக்கலாங்கிறதுல முனைப்பு காட்டுறாரு பன்னீர்செல்வம். அதில் சந்தேகம் இல்லை. இதையெல்லாம் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சூழலை உருவாவதற்காகத்தான் பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணுறாரு. நீ எவ்வளோ தான் குட்டிக்காரணம் போட்டாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதிமுகவுக்குள்ள உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இதை ஓபிஎஸ் வந்து எப்படி சமாளிக்க போகிறார், இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடுற அவருடைய முயற்சி இது பலிக்குமா? அதே போல் அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச் செயலாளர் பதவி, அந்த பதவிக்கு சிக்கல் நேரிடுகிற பொழுது சட்ட ரீதியான போராட்டங்களில் கையில் எடுக்கக்கூடிய சூழலும் எடப்பாடிக்கு வர இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமியும் சமாளிக்க போகிறார், தொடர்ந்து வரக்கூடிய இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்த்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற அந்த அந்தஸ்தை அந்த அதிகாரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ள போகிறார் அப்படிங்கிறதான் அவர் அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நான் தான். அதுதான் நடக்கணும். கட்சியை ஆட்சி பிடிக்கலைங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருபோதும் கவலை இல்லை அப்படிங்கிறது மக்கள் அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களுடைய மனக்குமுறலாக இருக்கிறது. இதை எப்படி அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க போகிறார், அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு செய்ய போகிறார், அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒருங்கிணைந்த தலைமையை வந்து அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் விரும்புகிறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60-70% மக்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைணும், அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நம்ம வந்து மீண்டும் ஆட்சி பிடிக்கலாங்கிறதுல ஒரு 60% மூத்த தலைவர்கள்லாம் விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 40% மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்வதை மட்டும்தான் கேட்பாங்க, மீறி எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 40% மக்கள் மூத்த தலைவர்களும் இருக்கிறாங்க அதிமுகவில். அப்படி இருக்கிற பொழுது இது வந்து ஒரு கடினமான சூழல். அதிமுக ஒன்றிணையாத வரைக்கும் மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அதிமுக வந்து பிரிந்திருக்கணும், அவங்க ஒற்றுமையாகக்கூடாது, யாரும் ஒன்று சேரக்கூடாது, பாஜகக்குள்ளே கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாது, மற்ற கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதிமுக பிளவுபட்டே இருந்தால் தான் மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்க முடியும். ஒருவேளை அதிமுக ஒன்றிணைந்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து பாஜகனுடைய கூட்டணிக்குள்ளே வந்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே அதிமுக வந்துடுச்சுன்னா அவங்க வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. அதை சீர்குலைப்பதற்காகவும் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காகவும் பல சக்திகளும் செயல்படுறாங்க. இதையெல்லாம் புரிந்து எடப்பாடி பழனிசாமி செயல்படுவாரா? இதை தான் வந்து பல மூத்த தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க, அண்ணே இப்படியே நம்ம போனோம்னா நம்மளை பிரித்து ஆள்வதற்கு பல சூழ்ச்சிகள் நடக்குது, அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுண்ணே, நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம எல்லா தலைவரும் ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த தலைமையை வந்து நம்ம உருவாக்குவோம்னே, அதுதானே நமக்கு நல்லது, நம்ம கட்சிக்கு நல்லது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எப்படி இந்த கட்சியை கட்டி காப்பாற்றினார்களோ அந்த விஷயத்துக்கு நம்ம பங்கம் ஏற்படுத்தி விடக்கூடாதுண்ணே, அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றிணைணுன்றது மூத்த தலைவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது, முக்கிய ஆலோசனையாக இருக்கிறது. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பதாகவோ ஏற்றுக்கொள்வதாகவோ அதற்கு செவி சாய்ப்பதற்காகவோ எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இல்லை, தயாராக இல்லைங்கிறதான் பார்க்க முடிகிறது. ஏன்னா அங்கே என்ன விஷயம் பேசப்படுதுன்னா, பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவி வந்து பறி போய்விடுமோ, நம்ம அந்த பதவியில் இல்லாமல் போய்விடுமோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வில் அதற்கெல்லாம் வழிவிட போவதில்லை என்றுதான் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் எப்படியாவது நம்ம பொதுச் செயலாளர் இருந்து அடுத்த வரக்கூடிய தேர்தல்கள் எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற சவாலை எதிர்நோக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை சாமர்த்தியமாக செய்கிறாரு. இருந்தாலும் அது சரியாகுமா? அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தானே வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும், ஆட்சி பிடிக்க முடியுங்கிறது அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவாரா, இல்லை பன்னீர்செல்வம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைக்கணும், கட்டமைக்கணும், அனைவரையும் சேர்த்து ஒரு பலம் வாய்ந்த அதிமுக உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்து
ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணம் ஈடேறுமா? இப்படி பல்வேறு கேள்விகள், பல்வேறு ட்விஸ்ட்டுகள், பல சிக்கல்கள், சவால்கள் அதிமுக வட்டாரத்துக்குள்ள, அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.